ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பும் சேர்த்து மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்த பிறகு அதை வெளியே எடுத்துட்டு அது தோலெல்லாம் முறிச்சிட்டு கிழங்கு நாலாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். எண்ணெய் சூடாவின பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு அதில் ரம்பையில் 3 பல் வெள்ளைப்பூடு வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து 3 பச்சை கொச்சிக்காய், ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரப்போல் அதில் ஒரு தக்காளி, கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நாங்கள் மசாலா தூள் எல்லாம் சேர்ப்போம். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் சீரகத்தூளும் எடுத்துக்கொறையிலும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொருவோம். இது வந்து 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால், தண்ணி பால்னு சொல்லுவாங்கன்னா அது தனி. இது அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு லேசாக கொதித்து கொண்டு வரக்குள்ள நாங்கள் வேக வச்சு வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து கலந்துடுங்க. அது ஒரு கொதி வந்த பிறகு திக்கான தேங்காய் பாலை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அதுவும் லேசாக கொதித்து கொண்டு வரக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye from Miya's Kitchen.